அடுத்த 30 நாள் நாங்களும் ஓஜியா மாறிடுவோம் அப்படிதான் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு டிவிகே வாரியர்ஸ் களத்தில் இறங்கி சிறப்பாக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு விஜயோட படத்தை இந்த படம் என்னைக்கு வெளியாகுமோ அன்னைக்கு டேட்டா தான் நீங்க வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைப்பாங்க. தமிழகத்திலேயே முதல் முறையா ஸ்டேட்டஸை ஓப்பன் பண்ணா எல்லாம் எலெக்ஷன் டேட் வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு எங்க பிள்ளைங்க வெறியா இருக்கிறாங்க. டிவிக்கு பயலுக கொளுத்தி எடுத்துட்டு இருக்காங்க. இதைத்தான் நாங்களும் உங்கள்கிட்ட எதிர்பார்த்தோம். அடுத்த 30 நாள் தீயா இருக்கணும் எல்லாரும். அது போக அடுத்த 30 நாளைக்கு நம்ம வைக்கிறதா சட்டம், நம்ம வைக்கிறதா நரேட்டிவ். இந்த சோசியல் மீடியா மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த அரசியல் மீடியாவும் நம்ம கண்ட்ரோல் தான் இருக்கணும். எங்களை தாண்டி நீ விஜய் கிட்ட போ, இல்ல எங்களை தாண்டி ஒன்னால புசி ஆனந்துகிட்ட கூட போக முடியாது. அந்த அளவுக்கு எங்க பிள்ளைங்க ஃபயரா இருப்பாங்க. அது போக சாமிகளா நான் ஒன்று சொல்றேன், நம்ம ஆளு ஒத்தையில நிக்கிறாப்புல, அவனுங்க எல்லாம் மொத்தமா நிக்கிறானுங்க, தட்டிடா போறானுங்க. எந்த அளவுக்கும் அளவுக்கும் எங்கேயாவது பிசிறு கூட தட்டப்படாது. அடுத்த 30 நாளைக்கு களத்துல நம்ம வேலை செய்வோம். அதுக்கு பிறகு ஆண்டவுட்ட வழி, அதுக்கு பிறகு இந்த கரூர்ல அவனுக்கு நம்ம கொடுத்தாங்களா வழி, அந்த வழியெல்லாம் நல்லா ஜீரணிக்க முடியல. அதுலேருந்து நான் மீண்டு வரதுக்கு ஒரு வார காலம் ஆச்சு இப்படி நடந்துட்டு அப்படின்ட்டு நார்மல் லைஃப் வரதுக்கு. அப்போ அந்த மனுஷன் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருப்பாவில். அப்போ நீ கொடுத்தில அந்த வழியை உனக்கு இந்த ஒத்த விரலால திருப்பி தரதுக்கு ஒட்டுமொத்த தமிழக கூட்டமும் காத்துக்கிட்டு இருக்கு. சிஎம் சார் அந்த சிஎம் சீட்டை கொஞ்சம் தொடச்சி வைங்க, நாங்கள் வந்துட்டு இருக்கோம்.